வணக்கமேலே ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லட்சுமி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடகராசிக்கு எப்படி இருக்கும்? ஸோ கடகத்துக்கு சூரியன் செவ்வாய் பார்வை இருக்குங்க. 15ஆம் தேதி வரை கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் அந்த எமோஷனலான விஷயங்கள், வயதானவர்களுக்கும் வீட்டில் இருக்க குடும்பத் தலைவர்களுக்கும் கொஞ்சம் சலசலப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே நேரத்தில் வெளி வட்டார பழக்க வழக்கங்கள்லையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து பேசணும், பார்த்து நடந்துக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் சின்ன சலசலப்புகள், வாய் தகராறுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்பா பையனும் கொஞ்சம் உஷாராக பார்த்து பொறுமையாக பேசுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தீங்கனாலே போதும். இரண்டில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் இருப்பார், அங்கே செவ்வாய் வந்துடுறார். ஸோ செவ்வாய் சுக்கரன் 11ஆம் தேதி வரை இருக்கும்போது நல்ல ஒரு குடும்பத்தில் குதூகலம், சந்தோஷங்கள், மனைவியால் ஒரு சந்தோஷம், குதூகலம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ரொம்ப சிறப்பு, அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு குடும்பத்தில் பின்மேலும் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கு அடுத்தது மூன்றாம் அதிபதியான புதன். மூன்றாம் அதிபதி புதன் இரண்டில் இருக்கிற காலகட்டங்களில் 26ஆம் தேதி ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்றைக்குமே 3ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்னால் கொஞ்சம் உஷாராக இருக்குங்க. உங்கள் ஃபோன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு கேமரா வைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும், கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். 4ஆம் அதிபதி உங்களுக்கு 11ஆம் தேதியிலேருந்து 3ல் வரும்போது சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். 5 ஸோ 5ல் உங்களுக்கு இருக்கிற கிரகம் கேது. ஸோ கேது 5ல் குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க ஏதாச்சும் முரண்டு பிடிப்பாங்க, சில நேரங்களில் நம்மளை எடுத்தறிஞ்சு பேசுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவி உறவுலையும் கூட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சலசலப்புகள் இதனால் வரும். ஸோ குழந்தைகளால் நம்ம அந்த குழந்தைகளை ஏதோ சப்போர்ட் பண்ணி பேச போயோ இல்லை குழந்தைங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு கேட்குறது போயோ கொஞ்சம் அதனால் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் கொஞ்சம் கருத்து பேரும் கொஞ்சம் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வேலை. ஸோ தொழிலாளர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. ஸோ தொழிலாளர்களுக்கு 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கொஞ்சம் அது வக்கரமாக போகிறனால முதல்ல இருந்ததோட ஒரு சூழ்நிலை ஓரளவு பெட்டராக இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா என்றைக்குமே 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது அது நிறைய பேர் சொல்லுவாங்க விபரீத ராஜயோகங்க சூப்பராக இருக்கும். அப்படிலாம் கிடையாது. 11 சம்மந்தப்பட்டால் தான் விபரீத ராஜயோகம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மிஷினரிஸ்லாம் ஒர்க் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் இப்போ இந்த சேஃப்டி மெஷர்ஸ் தான் பர்ஃபெக்டாக எடுத்துக்கிறது நல்லது. அது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 8 ஸோ 8ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குருவே வக்கரமாக இருக்கிறனால எதிரிகளுடைய வலு கண்டிப்பாக கம்மியாகுங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பு. எதிரிகளுடைய வலு ரொம்ப கம்மியாகும். கணவன் மனைவி உறவில் 15ஆம் தேதி வரை ரொம்ப உஷாராக இருங்க. கொஞ்சம் சலசலப்புகள், மாமனாரை திட்டுறது, இல்லை அவங்க பெண்ணாக இருந்தால் அவங்க அப்பாவை திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களால் வீட்டில் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். 9ஆம் அதிபதி. ஸோ 9ல் உள்ள கிரகங்கள் பார்த்திங்கன்னா குரு 9ஆம் அதிபதி 8ல் வக்கரமாகும்போது அப்பா நிறைய விஷயம் தடங்கள் சொல்லுவார். கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல இன்கம் வரும், நல்ல லாபங்கள் வரும். பெரிய அளவில் நீங்கள் ஒரு உங்களது எதிர்பார்த்ததை விட நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதையுமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ 10ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது தொழிலில் நல்லா சம்பாதிக்கலாம். 11ல் உள்ள ராகு நல்ல அமோகமான ஒரு நல்ல சந்தோஷம், நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸு, நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். பட் இருந்தாலும் என்ன பிரச்சனைனா 9ஆம் அதிபதி 8ல் வக்கரமாகும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் சின்ன சின்ன நெருக்கடிகள், கொஞ்சம் ஒரு லேக்காக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் போக போக சரியாயிடும். அது வரை கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் இருங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். பெரிய அளவில் முன்னேற்றங்கள், பெரிய சந்தோஷங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரன் கோயிலில் இருக்க அம்மன், அதாவது சொர்ணாம்பிகை, பாலாம்பிகை, இந்த மாதிரி தெய்வங்கள் இருப்பாங்க. இந்த அம்மனை மனதார பிரார்த்தனை, வீட்டு பக்கத்தில் இருக்க தெய்வத்தை வணங்கினா போதும், அமைதியாக வணங்கினீங்கனாலே சிறப்பான பலன்லாம் கிடைக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.